ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் UNO என்பது உலக நாடுகளுக்கிடையே அமைதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மற்றும் மனித நேயத்தை மேம்படுத்தும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாகும். இரண்டாம் உலகப் போரின் பின்னணியில் உலகில் மீண்டும் போர் சூழ்நிலை ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. உலக அமைதியை நிலைநாட்டுதல், நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல், மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவித்தல் ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய நோக்கங்களாகும். ஐக்கிய நாடுகள் சபை 24 அக்டோபர் 1945 அன்று அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் 24 அக்டோபர் யுனைடெட் நேஷன்ஸ் டே ஆக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதற்கான சட்ட அடிப்படையாக யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் விளங்குகிறது. இந்த சார்ட்டர் 1945ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1945ஆம் ஆண்டு ஜூன் 26 அன்று சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் தயாரிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்டது. அந்த மாநாட்டில் பங்கேற்ற 50 நாடுகளின் பிரதிநிதிகள் UN சார்ட்டருக்கு ஆரம்பத்திலேயே கையெழுத்திட்டனர். ஆனால் போலந்து அந்த நேரத்தில் நடைபெற்று வந்த அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் பங்கேற்க முடியாததால் அதே நாளில் UN சார்ட்டருக்கு கையெழுத்திடவில்லை. பின்னர் போலந்து UN சார்ட்டரை அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டது. இதன் விளைவாக ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கியபோது மொத்தமாக 51 நாடுகள் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக அமைந்தன. பின்னர் காலப்போக்கில் பல நாடுகள் இணைந்ததால் தற்போது 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. UNOவில் கடைசியாக சேர்ந்த நாடு தெற்கு சூடான் 14 ஜூலை 2011 அன்று ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்தது. இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் மூல உறுப்பினர் நாடுகளில் ஒன்றாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் நியூயார்க், அமெரிக்கா நாட்டில் அமைந்துள்ளது. இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையின் சில முக்கிய அலுவலகங்கள் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, வியன்னா, ஆஸ்ட்ரியா மற்றும் நைரோபி ஆகிய நகரங்களில் செயல்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரப்பூர்வ மொழிகள் 6 ஆகும். அவை ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், சீனம் மற்றும் அரபி மொழிகள் ஆகும். ஐக்கிய நாடுகள் சபை தனது செயல்பாடுகளை மேற்கொள்ள 6 முக்கிய அங்கங்களை கொண்டுள்ளது. அவை பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார மற்றும் சமூக சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலாளர் அலுவலகம் மற்றும் நம்பிக்கை நிர்வாக சபை ஆகும். பொதுச்சபை ஐக்கிய நாடுகள் சபையின் மிக பெரிய பிரதிநிதித்துவ அமைப்பாகும். இதில் அனைத்து உறுப்பினர் நாடுகளும் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாக்குரிமை மட்டுமே வழங்கப்படுகிறது. பொதுச்சபை தீர்மானங்கள் கட்டாயமானவை அல்ல, அவை பரிந்துரை தன்மை கொண்டவை என்பதும் தேர்வுகளில் முக்கியமாக கேட்கப்படும் அம்சமாகும். பாதுகாப்பு சபை ஐக்கிய நாடுகள் சபையின் மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இது உலக அமைதியை மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கும் பொறுப்பை வகிக்கிறது. பாதுகாப்பு சபையில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 10 நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் 10 தற்காலிக உறுப்பினர்கள் உள்ளனர். நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளாகும். இந்த 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுச்சபையால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பாதுகாப்பு சபையின் தீர்மானங்கள் உறுப்பினர் நாடுகளுக்கு கட்டாயமானவை என்பதும் மிக முக்கியமான தேர்வு தகவலாகும். சர்வதேச நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையின் நீதித்துறை அங்கமாகும். இது தி ஹேக், நெதர்லாண்ட்ஸ் நகரில் அமைந்துள்ளது. நாடுகளுக்கிடையேயான சட்ட தகராறுகளை தீர்ப்பது இதன் முக்கிய பணியாகும். பொருளாதார மற்றும் சமூக சபை உலகளாவிய பொருளாதார, சமூக, கல்வி மற்றும் சுகாதார முன்னேற்றங்களை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. செயலாளர் அலுவலகம் ஐக்கிய நாடுகள் சபையின் நிர்வாக அங்கமாகும். இதன் தலைவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆவார். அவர் பொதுச்சபையால் நியமிக்கப்படுகிறார். தற்போதைய ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஆவார். நம்பிக்கை நிர்வாக சபை தற்போது செயல்பாட்டில் இல்லை என்பதும் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கிய தகவலாகும். ஐக்கிய நாடுகள் சபை பல சிறப்பு அமைப்புகளையும் கொண்டுள்ளது. WHO, யுனெஸ்கோ, யூனிசெஃப், IMF, வேர்ல்ட் பேங்க்,
ILO போன்ற அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்படுகின்றன. இவை உலகளாவிய சுகாதாரம், கல்வி, குழந்தை நலன், தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு செயலில் ஈடுபடும் உறுப்பினர் நாடாக இருந்து வருகிறது. இந்தியா இதுவரை பல முறை பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 1953ஆம் ஆண்டு விஜயலட்சுமி பண்டிட் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக அமைதிப் படைகளில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதிகமான அமைதிப்படை வீரர்களை அனுப்பிய நாடுகளில் இந்தியா முன்னணியிடம் வகிக்கிறது. பாதுகாப்பு சபை சீர்திருத்தம் மற்றும் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து தொடர்பாக இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. 1956ஆம் ஆண்டு ஏற்பட்ட சூயஸ் கிரைசிஸில் UNO நேரடியாக தலையிட்டு போரை கட்டுப்படுத்திய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். எகிப்து, இஸ்ரேல், பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையேயான இந்த மோதலில் UNO தனது முதல் அமைதிப்படையை UN எமர்ஜென்சி ஃபோர்ஸை அனுப்பியது. இதன் மூலம் போர் மேலும் தீவிரமாவதை தடுத்து படிப்படியாக மோதல் நிறுத்தப்பட்டது. இது UN அமைதிப்படைகளின் முதல் வெற்றிகரமான பயன்பாடாக கருதப்படுகிறது. அதேபோல் கொரியன் வார் 1950-1953 காலத்தில் UNO முக்கிய பங்கு வகித்தது. UNO தலைமையிலான முயற்சிகள் மூலம் 1953ஆம் ஆண்டு ஆர்மிஸ்டிஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இன்றும் கொரிய தீபகற்பத்தில் முழுமையான அமைதி ஒப்பந்தம் இல்லை என்பதும் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கிய குறிப்பாகும். நமீபியா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் நீண்ட காலமாக நீடித்த மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர UN அமைதிப்படைகள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் பெரும் பங்கு வகித்தன. குறிப்பாக கம்போடியாவில் நடந்த உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வர UNO நடத்திய தேர்தல் கண்காணிப்பு மற்றும் அமைதி நடவடிக்கைகள் முக்கியமானவை. மேலும் ஈஸ்ட் டைமோர் அல்லது டிமோர் லெஸ்டே பகுதியில் ஏற்பட்ட வன்முறைகளை நிறுத்த UNO தலையிட்டு அந்த நாடு அமைதியாக சுய ஆட்சி பெற உதவியது. இதுவும் UNO போர் நிறுத்தத்தில் நேரடியாக ஈடுபட்ட ஒரு முக்கிய உதாரணமாக கருதப்படுகிறது. ஆனால் வியட்நாம் வார், ஈராக் வார், ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் போன்ற சில போர்களை UNO முழுமையாக நிறுத்த முடியவில்லை என்பதும் உண்மை. இதற்கான முக்கிய காரணம் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டோ அதிகாரம். இந்த வீட்டோ அதிகாரம் காரணமாக சில நேரங்களில் UNO தீர்மானங்கள் நிறைவேறாமல் போகின்றன. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஏதேனும் ஒன்று வீட்டோ பயன்படுத்தினால் தீர்மானம் நிறைவேறாது. இதுவே UNO செயல்பாட்டின் முக்கிய குறையாகும். மொத்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை, அமைதி மற்றும் மனித நேயத்தை வளர்க்கும் ஒரு முக்கிய சர்வதேச மேடையாக விளங்குகிறது. உலக அமைதியும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கு இன்றியமையாதது.